ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் 7 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. முடிச்சுட்டு நம்ம மதியம் 2:50க்கு தானே பஸ் புக் பண்ணியிருக்கோம். அலாரம் வச்சுட்டு கைப்புள்ள தூங்குன்னு தூங்கிட்டேன். திடீர்னு முழிச்சு பார்த்தா அலாரம் அடிச்சது கூட தெரியாமல் மாடு மாதிரி தூங்கிட்டு இருந்திருக்கு. டைம் 3 ஆகிடுச்சு. பஸ் மிஸ் ஆகி அமௌண்ட் வேஸ்ட் ஆகி ஒரே சேட் ஃபீலிங்ஸாக வந்துடுச்சு. இனி பஸ் புக் பண்ண வேணான்னு கிளாம்பாக்கம் போயிட்டேன். அங்கே போய் மனசை சமாதானப்படுத்த ஒரு பிரியாணியை போட்டுட்டு பஸ் ஏற இடத்துக்கு போனால் வேறு வழி இல்லாமல் 700 கொடுத்து திப்பு சுல்தான்ற ஒரு பஸ்ஸில் போனேன். அது நான் ஏசி. சரி, காஸ்ட்டு தான் அப்படி இருக்கணும். உள்ளே போய் பார்த்தா ஆம்பியன்ஸ் கேவல கொடூரமாக இருந்துச்சு. பெட்டு க்ளீனாக இல்லை, பஸ்ஸு ஃபுல்லாக சிகரெட் ஸ்மெல்லு, பில்லோ இல்லை, பெட்ஷீட் இல்லை, ரீடிங் லைட் ஒர்க் ஆகலை. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவசரப்பட்டே குமார் அப்படி தான் இருந்துச்சு. நடுவில் ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தினாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரி இல்லை. சரி, ஆனால் மனசு கஷ்டமாக இருக்கேன்னு ஒரு டீயை மட்டும் போட்டுவிட்டு உள்ளே வந்து படுத்துட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு போனால் படுபாவி பைபாஸ்லேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டான். வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ட்ராவலிங் டைம் 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. கவர்மெண்ட் பஸ்ஸுமே இந்த டைமுக்கு தான் வரான். டோட்டல் 5க்கு 1.75 தான் கொடுக்கலாம். பாய்.